கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை முதல்ல வாசிக்கலாம், 7வது வசனம் பிறகு வாசிக்கலாம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, அன்பை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்பு எப்படி இருக்கணும், ஒருவர் மேல ஒருவர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு 7வது வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேர் சொல்ற அன்பு வேற, இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பு வேற. ஏன்னா இந்த அன்புக்கு பேர் அகாப்பே. இது திருச்சபைக்குள்ள காணப்படுகிற ஒரு அன்பு. சில பேர்கிட்ட நம்ம தெய்வீக அன்புன்னு சொல்லுவோம் பாருங்க, அவங்க நம்ம கிட்ட எந்த ஒரு கண்டிஷனும் வச்சிருக்க மாட்டாங்க. உலகத்துல கூட சில பேர்கிட்ட இருக்கும், ஆனா அதுதான் அவங்களுக்கு தெரியாது. அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அகாப்பே அன்பு. நம்ம இதை விளங்கிக் கொள்ளணும். நம்ம தொடர்ச்சியா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருக்கு இவ்வளோ அன்பு கூறலாம் நம்ம மேல, அது கல்வாரி சிலுவையில பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாம எப்படி அவர் மீது மனவாட்டி சபையா அவர் மேல கிறிஸ்துங்கிற தலை, அந்த தலைக்கு நம்ம சபையாகிய சரீரம் எப்படி அன்பு கூறணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதற்காக நம்ம முழு மனதோடு நம்ம தேவனிடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்ம கூட பேசும்படிக்கு ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை திறந்து நம்மளுடைய மனக்கண்களை பிரகாசமாக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்போம். இதுக்காக நம்ம ஒரு வேத பகுதிக்கு போக போகிறோம். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரத்துல 9லிருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர் மிகவும் அன்பானவர். நாம அவருடைய அன்பின் மனவாட்டியா இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனவாட்டி மணவாளன்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இந்த மனவாட்டி என்ன பண்றான்னா, நீதியின் சால்வையை அணிந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து தன்னை அலங்கரித்து கொண்டு அவருக்குள்ள மகிழ்ந்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. எங்க போய் மகிழ போறோம்? அப்படிதான் சபைக்கு ஓடி வரணும். அப்போ திருச்சபைங்கிறது முக்கியமான ஒரு காரியம். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. நாம விசுவாசத்தோடு ஓடி வரணும். விசுவாசம்ங்கிறதுக்கு இன்னொரு பதம் தான் அன்புங்கிறத நம்ம 1 யோவான் புஸ்தகத்துல பார்த்தோம். அப்போ ஏசாயா 56:7 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் தம்முடைய ஜப வீட்டுல நம்மளை என்ன பண்றாராம், மன மகிழ்ச்சியா இருக்க பண்ணும்படி என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப அங்க வரும் பொழுது அவருடைய வீடாகிய நம்மளுடைய சொந்த வீடு நம்மளுக்கு சபை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம வரும் பொழுது அங்க நாம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வல்லமையா தம்முடைய அன்பை இதன் மீது ஊற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் நம்ம அன்புல ஊற்றப்பட்டிருந்தா, அன்பு நம்மளுக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருந்தா, அன்பு நமக்குள்ள அனல் கொண்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த ரோமர்கள் நிருபம். இதுல நம்ம பார்க்கணும் பாருங்க. முதல்ல 9வது வசனம் பாருங்க. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அப்போ நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா மாயமற்றதா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம மாய்மாலம் பண்ற அன்பு உலகத்துல இருக்கு, புரியுதுங்களா? அப்போ கொஞ்ச நாள் அன்பு கூறுவாங்க, அதுக்கப்புறம் அந்த அன்பு என்ன ஆயிடும், ஐயோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபீலிங் ஃபார் ஹிம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அப்போ கொஞ்ச நாள் அது ஃபீல் ஆகுது, கொஞ்ச நாள் அந்த ஃபீலிங் ஹேட்ரடா மாறுது. ஆனா இந்த அன்பு அப்படி இல்லை. ஒருவனை எனக்கு பிடித்தாலும் பிடிக்கலனாலும் என்னுடைய சகோதரன் என் சபைக்கு வர்றவன், என்னுடைய சகோதரி என் சபைக்கு வர்றவள், அவளை எனக்கு பிடிச்சாம அவளுடைய காரியங்கள் எனக்கு விருப்பமே இல்லைனாலும் அன்பு கூற வேண்டும். இதுல இன்னொரு ஒரு ஆபத்து இருக்கிறது. நீங்க அன்பு கூறுன்னு சொல்றீங்க, நீங்க மன்னிக்கணும்னு சொல்றீங்க, ஆண்டவர் போல அன்கண்டிஷனல் லவ் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா திரும்ப 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 போய் நம்ம காயப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோமே. அவங்க பாவ வழியில நாமளே போய் அன்பு கொண்டு பாவத்தை இன்னும் தொடர்ந்து செய்ய அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இந்த ஒரு காரியத்தை தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். நாம மற்றவர்களை அன்பு கூற வேண்டும். அதே சமயத்துல நம்ம ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும், அவர்களுடைய எந்த ஒரு தவறான செய்கைக்கும் நாம உடன்படக்கூடாது. வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சில பேருக்கு நீ இந்த காரியங்களை குறித்து சொல்லிட்டு அவங்களை விட்டு விலகுன்னு இருக்கு. விலகிறதுனால அவங்களை வெறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்க மேல அதே போல அன்பு கூறணும். ஒருவேளை அவங்களுக்கு பசிச்சா நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், அவங்க ஒரு பண கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம பண உதவி செய்யலாம். ஆனா அவர்களோடு போய் ஃபெலோஷிப் வைத்துக் கொள்ளக்கூடாது. இதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவங்க மீது அன்பு கூறுறதுங்கிறது, அவங்க எத்தனை தவறு பண்ணாலும் நம்ம மன்னிக்கிறோம், அந்த இருதயத்தை தேவன் நமக்குள்ள ஊற்றுகிறார். அதே சமயத்துல நாம தீங்குக்கு உடன்படுகிறவர்களா இருக்கக்கூடாது.
அவனோட பிணைக்கப்படக்கூடாதுங்கிறதையும் நம்ம விளங்கி கொள்ளணும். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அப்போ எல்லார் மேலே அன்பு கூறு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லித்தரார். புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள், பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். பாம்பு போல விஷம் போல போய் கக்குங்கன்னு சொல்லலை, வினா உள்ளவர்களாக இருங்கள். இது எதுக்கு, இது ஏன் நம்ம பண்ணணும், இது ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம இருக்கணும். அதே சமயத்தில் அன்பாகவும் இருக்கணுங்கிறத நம்மளுக்கு சொல்லித்தருது. 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்பா நீ எவ்வளோ அருமையாக இந்த பாட்டு பாடல, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணுமோ அவங்கள ஹானர் பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்ம எப்போது கர்த்தருக்கு ஒழுங்காக ஊழியம் செய்வோம், கர்த்தர் சொன்ன காரியங்கள்லாம் ஒழுங்காக செய்வோம், நம்ம ஆவியில் அனலாக இருக்கும் பொழுது. எப்போ அனலாக இருப்போம், நம்ம வாசிச்சோம் பாருங்க 1 யோவான் 4:18, அன்பிலே பயம் இல்லை. அந்த அன்பு உள்ள வந்துருச்சுன்னா, அந்த அகாப்பே உள்ள வந்துருச்சுன்னா கர்த்தர் என்ன சொன்னாலும் நம்மளால செய்ய முடியும். அப்போ நம்மளுக்கு பயம் வராது. ஏன்னா அவர் நம்மளை பார்த்துக்கொள்வார். இந்த அன்பு வித்தியாசமானது. இந்த அன்பு என்னை பலப்படுத்தி நடத்தும். இந்த அன்பு எனக்கு பலவீனம் வரும்பொழுதும் சுகவீனம் வரும்பொழுதும் கஷ்டங்கள் வரும்பொழுதும் என்னை இது சரியாக நடத்தக்கூடிய இது அற்புதமான அன்பு. இது உலகத்தில் பார்க்குற உலக அன்பு கிடையாது, மனுஷர்களுடைய அன்பு கிடையாது. இது தெய்வீக அன்பு, கிறிஸ்துவினால் ஊற்றப்பட்ட அன்பு. கிறிஸ்து ஒரு பொழுதும் அவர் தோல்வி அடையலையே பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் உலகத்தில் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டப்போ அவங்கெல்லாம் பார்த்த பார்வை எப்படின்னா, உங்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு சிலுவையில் தொங்கினாரு, அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியலை, அவரே ஃபெயில் ஆகிட்டாரு, அவர் இவ்வளோ அன்பு கூர்ந்தாரு அப்படின்றாங்க. இல்லை பாருங்க, நம்ம அதை விளங்கி கொள்ளணும். நம்ம ஒருத்தரை போய் எதிர்த்து அடிக்கிறோம், ஒருத்தர் நம்மளை ஏதோ தவறாக சொல்ல வராங்க, அவங்க சட்டக்கட்டளை பிடிக்கிறோம் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளணும். உலகத்தில் இருக்கிறவங்க செய்கிற செய்கையே நம்மளும் செய்கிறோம்னா அது அகாப்பே அன்பு கிடையாதுங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசு எதை எதிர்பார்க்குறானோ அதை அவர் செய்யவில்லை. கல்வாரி சிலுவையில் அவர் இன்டைரக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் எப்படியாவது இறங்கி வா இறங்கி வா இறங்கி வான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க பாருங்க, அவர் இறங்கவே இல்லை. அவனை என்ன பண்றாரு, கவுத்து போட்டுட்டு இருக்கிறாரு, அவனை பாதாளத்துக்கு தள்ளிட்டு இருக்கிறாரு. இவர் அன்பிலே நடந்து கொண்டார். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்தது பாருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா அப்போ ஆவியில் அனலா இருக்கும். நமக்குள்ள அந்த அன்பு இருக்கும் பொழுது, அகாப்பே அன்பு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்வதெல்லாம் நம்ம செய்வோம். அசதியா இருக்க மாட்டோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா இந்த ஜாக்கிரதைங்கிற வார்த்தை மிரட்டுற வார்த்தைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கவனத்தோடு ரொம்ப டிலிஜென்ட்டா கர்த்தருக்கு கீழ்ப்படியது. 12வது வசனத்துல, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எப்படின்னே உபத்திரவத்துல பொறுமையா இருக்கும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது நல்லா போட்டு மண்ணில் உடைக்கிறவங்கள கோவம்லாம் வருது இல்லை நம்மளுக்கு. ஆனால் யோசித்து பாருங்கள், நம்மளை ஆண்டவர் பொறுமையா இருங்கன்னு சொல்றாருனாலே நம்மளால பொறுமையாக இருக்க முடியும். அதனால தான் அவர் சொல்றாரு, நம்மளால செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று வரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுத்ததே கிடையாது. நம்மளால எதை செய்ய முடியுமோ அதைத்தான் அவர் செய்ய சொல்வார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். பரிசுத்தவான்களுடைய குறைகள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நானே இங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நானே உபத்திரத்தில் இருக்கிறேன், நான் எப்படி பரிசுத்தவான்களுடைய குறைகள், பரிசுத்தவான்கள் நீங்கள் ஊழியம் பண்ணுறவங்க மட்டும் நினைக்கக்கூடாது. உங்கள் சபைக்கு வர சக விசுவாச பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கும் நீங்கள் அவங்க குறைவு உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் உடனே அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க. இந்த அகாப்பே அன்பு உள்ள வந்ததுன்னா இதை நம்மளால செய்ய முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இனம், நம்ம மக்கள், நம்ம ஊர், நம்மளுடைய லாங்குவேஜ் பேசுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் அப்படின்னு. ஆனால் வேற ஒரு லாங்குவேஜ் பேசுறவங்க, வேற கொஞ்சம் தோல் சிகப்பாக இருந்தா, இல்லை வேற ரொம்ப டார்க் கலராக இருந்தா, ஒரு ப்ரௌன் ஷேடாக இருந்தா, இவங்க கொஞ்சம் அந்நியமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து இவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதே நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்நியர்களை உபசரிக்கும் பொழுது தேவ தூதர்களை கூட நம்ம அவங்களுக்கும் நம்ம உதவி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம புரிந்து கொள்ளணும், அந்நியரையும் நம்ம உபசரிக்கணும் தேவை ஏற்பட்டால். அடுத்தது 14வது வசனம் சொல்லுது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்று சபியாதிருங்கள். வெள்ளிக்கிழமை போதும் நம்ம அதை தான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். யாரை வேணாலும் சபிக்காதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை துன்பப்படுத்துறவங்களை கூட ஆசீர்வதிங்கன்ற. அது எப்படிங்க ஆசீர்வதிக்க முடியும்? அதுதான் இந்த அன்பு. இந்த அன்பு அதை செய்யும். இந்த அன்புல எப்படியெல்லாம் நம்ம வளர முடியுங்கிறத நம்ம வரும் நாட்கள்ல பார்க்கலாம். அடுத்தது பாருங்க 15வது வசனம்,
சந்தோஷப்படுகிறவர்களுமே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுமே அழுங்கள். அழகும் கூட ஈஸியாக அழுதுடலாம் இல்லை? சில பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்க பாருங்க, கண்ணீர் மல்க அப்படியே அவங்க சொல்கிற சாட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி அழுகிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் பாருங்கள், ஈஸியாக அழுக வந்துடும். ஆனால் அவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமே, இது போல் எனக்கு ஒரு வெற்றி வந்தது, நான் சக்ஸஸ் பண்ணேன், இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், எப்படி இருந்தால் எப்படி தான் பண்ணணும் தெரியுது, என்ன திருட்டுவல்ல பண்ணணும் தெரியும் அப்படின்னு ஒரு பொறாமை தான் உள்ளே வருதே தவிர, சந்தோஷப்படுகிறவர்களோடு நாம் சந்தோஷப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 16வது வசனம் சொல்லுது, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதுங்கள். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்னை விட யார் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருவோம் பாருங்க. ஆனால் ஒருவரோடு ஒருவர் நம்ம ஆரம்பத்திலே அதை தான் பார்த்தோம். 1 யோவான் 4:7 நீங்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நீங்கள் என்ன பண்ணணும், அன்பு செலுத்தணும். அப்படி அன்பு செலுத்தும் பொழுது அவங்க மேலே நம்மளுக்கு மாயமற்ற அன்பு வராது, தீமையை வெறுப்பும், நம்மையை பற்றி கொண்டிருப்போம். சகோதர சிநேகத்தில் ஒரு மேலே ஒருவர் நம்ம ரொம்ப இறக்கத்தோட அன்போட ஒரு சாஃப்ட் காமர் அவங்க மேலே இருக்கும். நம்மளுக்கு அவன் என்னோட சகோதரன் அப்படின்னு நம்ம அவங்க மேலே அன்பு கூறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பாருங்க. அதே போல இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதுங்கள். இது ரொம்ப கஷ்டம் பாருங்க. உங்க சர்ச்சில் வர்றவங்களுக்கு தீமை செய்யாதுங்கன்னு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒருவனுக்கும். அப்போ வேதம் என்ன சொல்றது, யாருக்குமே தீங்கு செய்யாத. உனக்கு யாராவது ஒருவேளை தீங்கு செய்யலாம், நீ தப்பே பண்ணாம கூட உனக்கு தீங்கு செய்யலாம், நீ மன்னிச்சிரு, நீ எல்லாரையும் மன்னிச்சிரு. எல்லா மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். பாருங்க, இப்போ மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில காரியங்கள் பண்ண முடியாது, வேணும்னே நம்ம முன்னாடி ரொம்ப பந்தா பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை கர்த்தர் பார்க்கணும் மட்டும் பண்ணுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி தருது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், நாம் மரித்தாலும் உழைத்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லி தருது. அப்போது கர்த்தருக்காக நீங்கள் செய்யும்போது மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 18வது வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷர்களும் சமாதானமாக இருங்க. நிறைய பேர் நான் வந்து ஒரு ப்ரேயர் லீடராக இருந்த டைமில் என்கிட்ட நிறைய சிஸ்டர்ஸுங்க வந்து சொன்ன ஒரு காரியம், நிறைய பேரோட எங்களால் சமாதானமாக போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், அவங்க உங்ககிட்ட சண்டை தான் போட வராங்கன்னா நீ சமாதானமாக போயிட்டு இல்லை சண்டை வேணான்னு சொல்லிட்டு வந்து, நீ என்ன என்கிட்ட சண்டை போடுறன்னு சொல்லிட்டு நீ சண்டைக்கு போகாத. கூடுமானால் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் வருதுன்னா, சில பேர்கிட்ட நம்மளால அவங்களோட சமாதானமாக போக முடியல, அவங்க வம்பு பண்ணுறதுமே வராங்க. அதை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் சமாதானமாக இருக்க நம்ம விரும்ப வேண்டும் அப்படிங்கிறது இங்கே சொல்லி தருது. அப்போது இந்த அகாப்பே அன்பு நம்மளுக்குள்ள என்ன ஒரு காரியத்தை கொண்டு வருது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஆண்டவர் எதிர்பார்க்கிற மனவாட்டி சபையா, கற்புள்ள தூய்மையான தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனமாற்ற நம்மளை மாற்றுகிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால முடத்தில் வருகிறோம். இந்த வேலையில எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர், இப்பொழுதும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அகாப்பே அன்பிலே பயமில்லை என்பதை பார்த்தோமே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பானது பயத்தை புறம்பே தள்ளி எல்லா விதமான கஷ்டங்களின் மத்தியிலும் ஆண்டவருக்காக ஓடுகிற ஒரு விசுவாச ஓட்டத்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்காக நாங்கள் பயணிக்க உதவி செய்கிறது. இந்த விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது கேட்ட வார்த்தைகளின்படி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மையும் பெற்று விசுவாசத்தில் அவர்கள் பின்வாங்கி போகாமல் கர்த்தருக்குள்ளே இன்னும் அதிகமாய் சிறப்பட்டு பலப்பட்டு நிலை நிறுத்தப்பட்ட ஆண்டவரே, உங்களுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக மாற்றுவீராக. ஒருவருக்கே துதிக்கிற மகிமை யாவற்றையும் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென். God bless you.